Vanakkam friends, நான் கஸ்தூரி from Malaysia. என்னோட channel name is Spice Version 2020. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Description boxல லிங்க் பாருங்க. Thank you. Hello everyone, this is Afrin from Afi Factor. Recipes மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸும் என் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளெண்டர்ல நான் 3 eggs எடுத்துர்க்கேன், 1/2 cup powdered sugar எடுத்துர்க்கேன், அதோட 1/2 cup thick coconut milkம் எடுத்துர்க்கேன். இப்போ இது மூணையும் நல்லா blend பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் கீ விட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. பவுல் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்க மிக்சரை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்டர் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல் நமக்கு அடிக்காது. இதோட 2 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. blend பண்ணி வச்சிருக்க மிக்சர் எடுத்து வச்சுட்டு ஒரு லிட்டோ இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஒரு 3 to 5 whistles குக் பண்ணதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணி அதை ஃபுல்லா கூல் டவுன் பண்ண விடுங்க. இப்போ இத ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆல்மண்ட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் வந்து வட்டலாப்பம். இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. பட் எவ்ரி சவுத் இந்தியன் முஸ்லிம்ஸ் வீட்டில் வந்து ஈத் அன்னைக்கு இது கம்பல்சரியாக பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் அருசுவை பழகு. மோஸ்ட்லி என்னோட சேனலில் வந்து ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து நான் vlog அது மாதிரி அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோட சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி இனிப்பு உளுந்து வடை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து, 4 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 3லிருந்து 4 ஸ்பூன் பச்சரிசி போதும். 1 கப் உளுந்துக்கு 1 கப் வெல்லம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் 2 ஏலக்காய் சேர்த்து பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 கப் உளுந்துக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இதை 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா இனிப்புக்கும் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரண்டி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஸ்பூனில் கூட இது மாதிரி எடுத்து ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். அதுவும் அழகாக குட்டி குட்டியாக பால் மாதிரி வரும். இந்த மாதிரி சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா உளுந்து வடை சைஸ்க்கே வரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இனிப்பு சேர்த்துருக்கறனால உடனே உங்களுக்கு கலர் மாறிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிலெல்லாம் வந்து தீஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாமையே அப்படியே உளுந்து மாவு அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விடுங்க. 2-3 டைம்ஸ் வந்து திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அழகாக உப்பி பணியார மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. லேடிஸ்க்கு வந்து உளுந்து எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி மட்டும் அதிகம் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 2 விஷயம் இதில் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அருசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறுசுவையை பழகுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.